யாருங்க சொன்னது டீ கேக்கை ஹோம்மேட் ஸ்டைலில் சுத்தமாக பண்ணவே முடியாதுன்னு? டீ கேக் வந்து ஒயிட் கலர்லேயே வரமாண்டுக்கு, ப்ரௌன் கலரில் வருது, எல்லோ கலரில் வருது, மேலே வந்து கரிஞ்சி வரமாண்டுக்குது, மேலே உள்ள லேயர் வெள்ளை கலர்லேயே இருக்குது. சில நேரம் ஒரு எக்ஸ்மெல் இருக்குது. அது ஏன்னு சொல்லிட்டு வீடியோவில் இடையில சொல்லியிருப்பேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 4 முட்டை எடுத்துக்கிடுங்க. 4 முட்டையுமே அப்படி வாங்கிட்டு அந்த மாதிரி சேர்க்காங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும்போது நீங்கள் எல்லோ கலர் தனியாக ஒயிட் கலர் தனியாக ஈஸியாக பிரிக்கலாம். அது கூட 140 கிராம் சுகர், நம்ம வந்து தூள் ஆக்காமல் கிறிஸ்டலாகவே இருக்கும்ல, அந்த சுகரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 3 டைமாக பிரித்தும் போடலாம், மொத்தமாகவும் போடலாம். நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்டிக் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எக்கு யோக்கு, 4 எக்கு யோக்கு இருக்குல்ல, அது கூட பால் வந்து 35 ml பால், 45 ml நம்மளுடைய ஆயில் இருக்குல்ல, சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இல்லை ரிச்சாக வேணும்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணால் உள்ள கேக் வந்து லைட்டாக எல்லோ கலரில் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது கூடவே நம்ம எசன்ஸும் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் என்ன எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூனும், 1/2 டீஸ்பூன் லெமன் எசன்ஸ். இந்த ரெண்டுமே சேரும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சில பைனாப்பிள் ஃப்ளேவர் ஹெவியாக இருக்கும். அப்படி ஹெவியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை பாதியாக யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் பட்டர் எசன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணும்போது கேக் உள்ளோட ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, அது உள்ளே வந்து ப்ரௌன் கலரில் இல்லைன்னா எல்லோ கலரில் இருக்கும். அதனால் வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஒயிட் எக் இருக்கு இல்லையா, அது கூட அந்த எல்லோ கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் பீட் எடுக்கக்கூடாது. ஸ்டிக் பீக் ஆனப்புறமா ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 140 கிராம் மைதா, மைதாவும் அது கூடவே ஒரு 20 கிராம் கார்ன்ஃப்ளோர் மாவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு சோடாவும் சேர்க்குறது இல்லை. கார்ன்ஃப்ளோர் மாவு நம்ம சேர்க்குறதுனால கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 3 வாட்டி அரிச்சு எடுத்துக்கிடுங்க. அரிச்சு எடுக்கும்போது அதில் உள்ள திப்பியாக இருக்கிறதெல்லாம் நீங்கி ஒரு சூப்பரான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட், இல்லைன்னா எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக கிண்ட முடியுமோ அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணால் அதில் உள்ள பபுள்ஸ்லாம் உடஞ்சி கேக் சாஃப்ட்னஸ் போயிடும். உங்களுக்கு பேட்டர் வந்து திக்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் மில்க் வேணால் சேர்த்துக்கலாம். 180 டிகிரியில் 40 மினிட்ஸ், லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து டாப்பில் உள்ள காயில் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஸாக சூப்பர். எப்போவுமே பேக் பண்ணி கட் பண்ணி உடனே சாப்பிட்டா எக்ஸ்மெல் வரதான் செய்யும். ஒரு 7 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்கள் வச்சு சாப்பிட்டா தான் அந்த எக்ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். இன்னொன்று, எசன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் எக்ஸ்மெல் வரதான் செய்யும். முட்டையோட அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அதோட ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்க்கும்போது சுத்தமாக உங்களுக்கு எக்ஸ்மெல் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.